வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் கௌசி டீச்சர். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அது என்ன கதைன்னு தெரியுமோ? வெரி குட். கத்தரிக்காண்ட கதை. என்ன கத்தரிக்காய் இருக்கு, வேற என்ன இருக்கு? மண்புழு இருக்குது. வேற உங்களை போல சிறுவர் சிறுமியில இருக்கணும். என்ன அது பற்றின ஒரு கதை தான் சொல்ல போறேன். கேட்க தயாரோ? தயார். வெரி குட். பிள்ளைகள், நான் உங்களுக்கு முதல்ல கதையை ஃபுல்லா சொல்லிடுறேன். பிறகு ஒவ்வொரு படமா நாங்கள் வாசிப்போம். சரியோ? அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வேன் டீச்சர்? கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்ல வேணும். ஒரு கிராமத்துல அணுந்த ஒரு சின்ன பிள்ளையோரால் இருக்கிறவங்கள போல அவ தங்களோட வீட்டுல வீட்டு தோட்டம் செய்கிறா. என்ன செய்கிறா? கத்தரி செடிகள் வீட்டை நட்டு வைக்கிறா. நீங்கள் என்னென்ன செடிகள் வைக்கிற? நீங்கள் இல்ல என்ன கொடிகள் வீட்டு தோட்டத்துல என்னென்ன எல்லாம் இருக்கு? வெண்டி, கத்தரி, மிளகாய், பாகல் கொடி, புடோல், பைட்டங்காய். வெரி குட். உங்களை ஸ்கூல்லையும் நிற்குதோ? ஓகே, வெரி குட். கட்டிக்கார பிள்ளைகள். என்ன அதெல்லாம் நிறைய உங்களோட வீட்டில் வச்சிருக்கிற மாதிரி இந்த அணுக்குட்டியும் என்ன செய்கிறா? தங்களோட வீட்டை கத்தரி வச்சிருக்கிறா. அணு செடிக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றுவாவாம். ஒவ்வொரு நாளும் அந்த செடிகளோட பேசுவாவாம். ஆனா அந்த கத்தரி செடி என்ன செய்யல? நல்லா வளரல, சின்னனாவே இருக்குது. அப்ப ஏன் இப்படி சின்னனா இருக்குன்னு சொல்லி அவ சரியா கவலைப்படுறா. சரியே. அப்போ ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற மண்ணை தோண்டி விளையாடி கொண்டு இருக்கிற. என்ன செய்வான்? தோண்டுவாம், கொஞ்சம் அதை என்ன செய்வான்? கிளறுவாம்னு சொல்லி செய்து கொண்டு கேட்க அதுக்குள்ள இருந்து ஒரு மண்புழு கொண்டு வாரார். பார்த்துனீங்களா? மண்புழுவை கண்ட உடனே அணுக்கு சரியான சந்தோஷம். அப்ப அணு கேட்கிறா, ஏன் நீங்கள் இங்கே இருந்து வாரீங்கன்னு கேட்க மண்புழு சொல்லுது என்னண்டு, நான் இந்த மண்ணை உலராமல் வைத்துக் கொள்றேன். நான் இப்படி போகேக்க என்ன செய்வேன்? அந்த மண்ணெல்லாம் மென்மையாக்கிடும். அந்த மென்மைக்கு பிறகு அது தனக்கு தேவையான உணவுகளை அந்த மண்ணில் இருந்து தேவையான செடிகளுக்கு தேவையான உணவுகளை தாரேன் என்று சொல்லி சொல்லுறேன். சரியோ? அப்ப அணுகிற என்னண்டு, நான் என்ன செய்யணும் அதுக்குன்னு சொல்லி சொல்ல அப்ப மண்புழு சொல்றாரு என்ன, நீங்கள் எனக்கு இலைகள், காய்கறி தோள்கள் எல்லாம் போட்டா நான் என்ன செய்வேன்? அதுக்குள்ள இருந்து நல்லா அதை உரமாக்கி நான் அந்த மண்ணை நல்ல உரமாக்கி நல்லா வச்சிருப்பேன்னு சொல்லி சொல்லுறேன். சொன்ன உடனே அந்த அணுக்குட்டியுமே என்ன செய்கிறா? எல்லாத்தையும் ஒரு பெட்டி ஒன்றுக்குள்ள போட்டு மண்புழு உரம் தயாரிக்கிறா. என்ன அதுக்கு பிறகு பார்த்தா அந்த உரத்தை கத்தரி செடிகளுக்கு எல்லாம் போட்ட உடனே அந்த கத்தரிக்காய் நிறைய காய்க்க தொடங்கிடும். அப்ப அணுவுக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ? மகிழ்ச்சி. அப்ப அவ சொல்ற என்ன, மண்புழு என் தோட்டத்தின் நண்பன் சொல்லி சொல்றா. அப்ப நாங்கள் மண்புழுவை பார்த்தா என்ன செய்ய வேணும்? பாதுகாக்க வேணும். அதற்கு இயற்கையான பொருட்களை போட்டா தானே, உரம் தயாரிக்கிறதுக்குரிய பொருட்களை போட்டா அந்த மண்புழு அந்த உரத்தை நல்ல மென்மையாக்கி அந்த மண்ணுக்கு நல்ல பசலைய கொடுக்கும். அப்ப அதுல இருந்து வார காய்கறிகளும் நல்ல காய்கறிகளாக இருக்கும். ஓகேயா பிள்ளைகள்? ஓகே, நான் ஒவ்வொரு படமா பார்த்து வாசிக்க போறேன். அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். ஓகேயோ? ஒரு கிராமத்தில் அணு என்ற சிறுமி இருந்தாள். அவள் வீட்டு தோட்டத்தில் கத்தரி செடிகள் நட்டாள். அணு தினமும் செடிகளுக்கு தண்ணீர் விட்டு பேசிக்கொள்வாள். ஆனால் கத்தரி செடிகள் நன்றாக வளரவில்லை. ஒரு நாள் அணு செடியின் அருகே மண்ணை தோண்டிக் கொண்டிருந்த போது மண்புழு ஒன்றை பார்த்தாள். மண்புழு அணுவிடம் சொன்னது, நான் மண்ணை
உலராமல் வைத்துக் கொள்கிறேன். மண்ணை மென்மையாக்கி செடிகளுக்கு தேவையான உணவுகளை தருகிறேன். அணு மண்புழுவுக்காக இலைகள், காய்கறி தோல்கள், கொய்யா போன்றவற்றை சேகரித்து மண்புழு உரம் தயாரித்தாள். சில நாட்களில் கத்தரி செடிகள் நன்கு வளர்ந்து அழகான கத்தரிகள் நிறைய கிடைத்தன. அனு மகிழ்ச்சியுடன் கூறினாள், மண்புழு என் தோட்ட நண்பன். மண்புழுவை பாதுகாப்போம், மண் வளமும் பயிரும் பெருகும். பிள்ளைகள், இனி டீச்சர் கேள்வி கேட்க போறேன், நீங்க பதில் சொல்ல வேணும். ஓகேயா? சரி, ஓகே. அனு வீட்டு தோட்டத்துல என்ன செடி நட்டவா? கத்தரி செடி நட்டவா. வெரி குட். அந்த கத்தரி செடிக்கு என்ன ஊட்டினவா? ஓ, வெரி குட். தண்ணி ஊட்டினவா என்ன? சரி, தண்ணி ஊட்டியும் என்ன கண்டு வளர்ந்ததோ? வளரலையே. ஓ, அதுக்கு உரம் தேவைப்பட்டது என்ன? சரி, அவ அந்த மண்ணை தோண்டி கொண்டிருக்க என்ன வந்தது? மண்புழு வந்தது. மண்புழு என்ன சொன்னது? ஓ, நான் மண்ணை உலராமல் வச்சிருக்கேன். கட்டிக்கார பிள்ளைகள் என்ன செடிகளுக்கு தேவையான உணவை கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னது என்ன? அவ அந்த மண்புழு உரத்துல என்ன எல்லாம் போட்டவா? ஓ, வெரி குட். இலைகள், காய்கறி தோல்கள், கொய்யா போன்றவற்றை அதுல போட்டவா என்ன? அதுக்கு பிறகு கத்தரிக்காய் கொஞ்சம் காய்த்ததோ நிறைய காய்த்ததோ? நிறைய காய்த்தது. வெரி குட். நாங்கள் மண்புழுவை பாதுகாக்க வேணுமோ பாதுகாக்க கூடாதோ? பாதுகாக்க வேணும். கெட்டிக்கார பிள்ளைகள். உங்களுக்கு இந்த கதை பிடித்ததா? நல்லது பிள்ளைகள். நாங்கள் இப்படி நிறைய கதைகளோட சந்திப்போம். ஓகேயா? நன்றி, பாய்.